காலை வணக்கம். உங்ககிட்ட எங்களுடைய கஷ்டத்தை சொல்லாம நினைக்கிறோம். நீங்களும் அதை இந்த காது வழியாக வாங்கி இந்த காது வழியாக வெளியே விடாம பத்திரப்படுத்தி எங்களுக்காக இனிமேலாவது செய்வீங்கன்னு நம்புறேன். தாயினில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. எங்களுடைய பிறப்புக்கு உறுதுணையாக இருந்த நீங்கள் எங்களுடைய வளர்ச்சிக்கும் வழிவகை செய்வீங்கன்னு எங்களுடைய என்பதில் எந்த ஐயமும் இல்லை. உங்களுடைய சிறுவயதில் நீங்கள் அழகாக இயற்கையோடு ஆடி பாடி கொள்ளும் சூழலில் அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, அத்தை, மாமான்னு ஒன்று சேர்ந்து வளமாக வாழ்ந்தீங்க. இப்ப எல்லாம் ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு சோஷியல் இன்ட்ராக்ஷன் வேணும்னு அட்மிஷன்ல போய் கேட்குறாங்களாப்பா. எங்க போய் சொல்றது? இதெல்லாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? துள்ளி திரிந்ததோர் காலம், பள்ளி பயின்றதோர் காலம். பசுமையான நினைவுகளை சுமந்து நீங்கள் எல்லாம் வளர்ந்து பெரியவங்களாயிட்டீங்க. ஆனா நாங்க வெளி உலகம் என்னன்னு தெரியாம கொண்டே இருக்கிறோம். சூரியன் உதிப்பது கிழக்கு திசை, மாலை மறைவது மேற்கு திசைன்னு படிச்சிருக்கோம். ஆனா ஒரு நாள் கூட சூரியன் உதிப்பதையும் பார்த்ததில்லை, மறைவதையும் பார்த்ததில்லை. எங்களுக்கும் இயற்கையை சுற்றி காண்பீங்க. எங்க சூழலோட எங்களையும் வளருங்க. எங்களுடைய வயதுக்கு சம்பந்தமே இல்லாத ஃபீனிக்ஸ் மால், கிராண்ட் மால், எக்ஸ்பிரஸ் அவென்யூ, சிட்டி சென்டர் பார்த்தா மட்டும் போதுமா? கிராமங்களுக்கு கூட்டி போங்க. அங்குள்ள தூய்மையான காற்றை சுவாசிக்கணும், பசுமை மிக்க வயல்வெளிகளை பார்க்கணும். அங்குள்ள விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிற ஆசை எங்களுக்கு இருக்கு. படிச்சு வர அறிவு மட்டும் போதும்னு இல்லாம பொது அறிவும் எங்களுக்கு வேணும். The message I wish to convey may seem beyond my age as a child. This is a message to save the environment. I am afraid to go out in the sun because of the holes in our ozone. I am afraid to breathe the air because I don't know what chemicals it has. We lack fresh water to drink. We lack healthy crops without chemicals. Did you have to worry of these things when you were children? I am only a child and I don't have all the solution. Even you don't know how to fix the holes in our ozone layer. Even you don't know how to bring
like an animal and also the forest that is extinct now. If you don't know how to fix it, please stop breaking it. We are your own children. You are deciding what kind of world we are growing up in. Are we on your priorities? If so, please stop using plastics. Separate degradable waste. Don't let the waste reach water bodies. Reach water bodies. You are our only hope to save us from the danger of pollution. So please stop pollution before it stops our breath. You say you love us, but we children challenge you. Please make your actions reflect your words. Thank you for listening.